ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, ஜனவரி 29ஆம் தேதி அமாவாசைங்க. அதுக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. இந்த அமாவாசை நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலாவும் அமைஞ்சிருக்குது. அதனால அமாவாசை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதம் அமாவாசை நமக்கு ஜனவரி 29ஆம் தேதி புதன்கிழமை அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வருஷத்தோட முதல் அமாவாசையும் இதுதான். அது மட்டும் இல்லாம இது தை அமாவாசையும் கூட தாங்க. அதுதான் ரொம்ப பெரிய ஸ்பெஷலு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அமாவாசை திதி ஜனவரி 28ஆம் தேதி நைட்டு 8 மணி 10 நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சு ஜனவரி 29ஆம் தேதி நைட்டு 7 மணி 21 நிமிஷம் வரைக்குமே இந்த அமாவாசை திதியானது நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ இந்த அமாவாசை அன்னைக்கு யாரெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு நைட்ல தங்கியிருந்து சாமி கும்பிடுறீங்களோ அவங்க எல்லாருமே ஜனவரி 28ஆம் தேதி போலாங்க. ஏன்னா அன்னைக்கு நைட்டு முழுசாவே அமாவாசை திதி தான். ஒருவேளை தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு வழிபட நினைக்கிறவங்க இல்லைன்னா நார்மலா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறவங்க இவங்க எல்லாருமே ஜனவரி 29ஆம் தேதி கோயிலுக்கு போலாங்க. அன்னைக்கு பகல் முழுசாவே அமாவாசை திதி தான். அதனால அவங்கவுங்க சௌகரியத்தை பொறுத்து வழிபாடு செய்யலாங்க. எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. அமாவாசை திதியை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கவும் வேணாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த அமாவாசையோட சேர்த்து அன்னைக்கு திருவோண விரதமும் வருதுங்க. அதனால இந்த 2025 வரக்கூடிய முதல் அமாவாசையை நமக்கு ரொம்பவே ஸ்பெஷலா தான் அமைஞ்சிருக்குது. இந்த அமாவாசை தை அமாவாசை அப்படிங்கிறதுனால நாம எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ இந்த தை அமாவாசை அன்னைக்கு நம்மளோட முன்னோர்களை நினைச்சு அவங்களுக்கு திதி கொடுக்க வேண்டியது தாங்க ரொம்பவே முக்கியமா இருக்கிற ஒண்ணு. ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை வரவேற்கிற நாம தாங்க தை அமாவாசை அன்னைக்கு விடை கொடுத்து அனுப்புறோம். இந்த நாள்ல புண்ணிய தீர்த்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்நிலைகள்ல போய் எழுத்த நீர் இறைத்து வழிபாடு செய்யலாங்க. இது அவங்களோட தாகத்தை தீர்க்க முடியும். ஒருவேளை நீர்நிலைகளுக்கு போக முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வீட்லயே கூட எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யலாங்க. இப்படி வழிபாடு செய்யறது மூலியமா அவங்களுக்கு செஞ்ச பாவங்கள் எல்லாமே நீங்கி அவங்களுக்கு முக்தி கிடைக்குங்க. நம்முடைய முன்னோர்கள் காக்கை உருவத்துல வீட்டுக்கு வரதா தாங்க ஐதீகம். அதனால இந்த அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச உணவை நம்ம படைச்சு அது காக்காவுக்கு சாப்பாடு அளிக்கிறது மூலியமா ரொம்பவே நல்ல பலன்கள் கிடைக்குங்க. வருஷத்துல 3 முக்கிய அமாவாசை வருங்க. அதுல பாத்தீங்கன்னா தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. இந்த 3 அமாவாசை தினத்துல நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு வழிபட வேண்டிய முக்கியமான நாளா சொல்லப்படுதுங்க. வருஷத்துல வரக்கூடிய மத்த அமாவாசை திதியில நீங்க தர்ப்பணம் செஞ்சு வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலுமே கூட இந்த 3 முக்கியமான அமாவாசை தவற விட்டுடாதீங்க. அதுல ஒண்ணுதாங்க இந்த தை அமாவாசை. அன்னைக்கு யாரெல்லாம் படையல் போட்டு நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கூடவே முன்னோர்களை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. தை அமாவாசை அப்படிங்கறது சூரியனின் முக்கியமான நாளுங்க. ஏன்னா சூரியன் தை மாசத்துல தான் மகர ராசியில சஞ்சரிக்கிறாரு. அதாவது சனியின் வீடான மகரத்துல அவரோட தந்தையான சூரியன் பிரவேசிக்கிறாருங்க. இதனால சூரியனை பித்ருகாரகன் அப்படின்னும் சந்திரனை மதுர்காரகன் அப்படின்னும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சூரியனும் சந்திரனும் சனியின் வீட்டில் சஞ்சரிக்கிறதுனால தான் இந்த தை அமாவாசை கூடுதல் சிறப்பாக பார்க்குறாங்க எல்லாருமே. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களை ஒரு புண்ணிய காலம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களை நினைச்சு ஃபர்ஸ்ட் தர்ப்பணம் கொடுக்கணுங்க. அதுதான் ரொம்பவே முக்கியம். தர்ப்பணம் செஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு திரும்ப மறைந்த நம்மளோட முன்னோர்களோட போட்டோவை எடுத்து வச்சு சுத்தம் செஞ்சு அதை வடக்கு பக்கம் இல்லைன்னா கிழக்கு திசையில வச்சு சந்தன குங்குமம் இட்டு துளசி மாலை சாத்தணுங்க. முன்னோர்கள் பயன்படுத்திய பொருளை வச்சு குத்து விளக்கு ஏற்றி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா முன்னோர்களுக்கு பிடிச்சமான இனிப்பு, காரம், பல வகை இல்லைன்னா அவங்களுக்கு என்னென்னலாம் சாப்பிடுவாங்களோ அது மாதிரியான பொருட்களை வாங்கி வச்சு அவங்களுக்கு படைக்கலாங்க. அது மட்டும் இல்லாம கோதுமை, தவிடு, அகத்திக்கீரை இது எல்லாமே முன்னாடி நாளே நம்ம ஊற வச்சுட்டு அமாவாசையான அன்னைக்கு பசுவுக்கு அதை தானமாகவும் கொடுக்கலாம். இது மாதிரி முன்னோர்களுக்கு பிடிச்சமான உணவு நம்ம படையல் போட்டு வழிபடுறது மூலியமா அவங்களுக்கு மன திருப்தி அடைந்து நமக்கு நல்லாசி கொடுப்பாங்க. தெய்வத்தோட அருள் பெறுவதை விடவே இந்த முன்னோர்களோட அருள் பெறது தாங்க ரொம்பவே முக்கியம். ஏன்னா அதுதான் நம்மளோட குடும்பத்தை நல்ல முறையில அடுத்த தலைமுறைக்கும் வாழ வைக்குங்க. வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை நம்ம முன்னோருக்கு தர்ப்பணம் செய்கிறப்ப செய்ய வேணாங்க. கொஞ்ச நேரம் தள்ளி வச்சுக்கோங்க. தர்ப்பணம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜையை செஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையுமே மதியானமே பூஜை போடுறது வழக்கம் இருக்குதுங்க. இந்த அமாவாசை நாளில் நாம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்க. தர்ப்பணம் செய்யறப்ப கருப்பு எல்லை மற்றவங்கிட்ட இருந்து கடன் வாங்கவும் கூடாது. தண்ணியில இருந்துகிட்டு கரையில தர்ப்பணம் செய்யக்கூடாதுங்க. அதே மாதிரி தான் கரையில நின்றுகிட்டும் தர்ப்பணம் தண்ணியில செய்யக்கூடாது. தர்ப்பணம் செய்யறப்ப நம்ம கிழக்கு முகமா பார்த்து செய்யணும். அதுவும் தண்ணியில ஒரு முழங்கால் அளவுக்காவது இறங்கி அதுக்கப்புறமா தாங்க நம்ம இதை செய்யணும். இந்த தை அமாவாசை வழிபாடு பல கோவில்ல ரொம்பவே திருவிழாவா கொண்டாடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஸ்ரீவெல்லிபுத்தூர் கோவிலில் ஆண்டுதோறுமே தை அமாவாசை அன்னைக்கு லட்சதீபம் ஏற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியும் அம்மாளுடன் தை அமாவாசை அன்னைக்கு அக்னி தீர்த்தத்துக்கு திருவீதி உலா வராங்க. இது கூடவே இந்த அமாவாசை அன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பேர் தர்ப்பணம் செஞ்சுட்டு
போறாங்கங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்ப தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்க ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சந்திர பகவான் இந்த டைம் வந்து ரொம்பவே ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கிறாருங்க. உங்களுக்கு இப்ப அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த அஷ்டம சனி நடந்தாலே மனம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது தொந்தரவு பிரச்சனை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். மனநிலை நல்லா இல்லை அப்படின்னு நீங்க சொல்லி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்குங்க. ஆனா இப்ப இந்த அமாவாசைக்கு பிறகு வந்து மனநிலையில இருந்து வந்த எல்லா விதமான நெகட்டிவ் தாட் எல்லாமே நீங்கி ஒரு பாசிட்டிவ் எண்ணம் வந்து உருவாகுங்க. ஏன்னா தன்னம்பிக்கை காரகன் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசியை பார்க்கறாரு. உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைக்கக்கூடியவன், வாக்குஸ்தானத்தின் அதிபதியான சூரியன், தன்னம்பிக்கைக்கு காரகன் ஆக இருக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து உங்க ராசியை பார்க்கறதுனால நிச்சயமா இந்த அஷ்டம சனியின் மனசக்கிலோட தவித்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலம் பிறக்க போகுதுங்க. இன்னும் சொல்ல போனா 2 மாசத்துல கம்ப்ளீட்டாவே இந்த அஷ்டம சனி முடியறதுனால வாழ்க்கையில ஒவ்வொரு படியா நீங்க முன்னேறிக்கிட்டு போவீங்க. ரொம்பவே சோதனைகள் எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி. கிட்டத்தட்ட ஒரு 80% கடகராசிக்காரங்களுக்கு வந்து அப்படித்தாங்க இருந்திருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயத்துல கூட பல பிரச்சனைகளை நீங்க சந்திச்சு தான் இருப்பீங்க. பணம், குடும்பம், வாக்கு இது எல்லாமே சரியா இல்ல அப்படின்னு நினைப்பீங்க. அந்த நிலைமை எல்லாமே மாறி வாழ்க்கையில வந்து ஒரு வெளிச்சம் உருவாக்க போகுதுங்க. ஏன்னா இது வரைக்கும் சனி பார்த்தது வந்து 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தை பார்த்து கொண்டிருந்தாருங்க. இப்போ சுக்கிர பகவான் வந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. சுக்கிர பகவான் அப்படிங்கறதுனால களத்திரக்காரகனுங்க. அதனால கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய நிலை தாங்க இப்ப உருவாக போகுது. ஏற்கனவே பிரிஞ்சிருந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இப்ப ஒன்னு சேருவீங்க. முயற்சி ஸ்தானாதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 24ஆம் தேதி சூரியனோடு சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம் குருவின் பார்வையில வந்து நல்லபடியா இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுக்கு மனத்தெளிவு அடையுங்க. 3ஆம் இடம் அப்படின்னா அது வந்து மனதை குறிக்கக்கூடிய இடம் தாங்க. அப்ப அந்த 3ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பாக்குறதுனால உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தை பாக்குறாரு. 3ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய புதனையும் பாக்குறாருங்க. அப்போ உங்களுக்கு முயற்சி எல்லாமே பலனளிக்க கூடியதா தான் இருக்கும். தடைப்பட்டுக்கிட்டு இருந்த விஷயத்துல எல்லாமே இப்போ வந்து சக்சஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு தாங்க. புதுசா ஒப்பந்தங்கள் எல்லாமே கிடைக்கும். டிராவல் சம்பந்தமாகவும் நடக்குங்க அதிகமா. அதிலும் வெளிநாட்டுக்கு கடல் கடந்து போவீங்க. ஷார்ட் டைம் டிராவல் எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய நபர்களின் நட்பு தொடர்பு இது எல்லாமே உண்டாகும். கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசை பிறகு வந்து சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. ஏன்னா சுக்கிரன் இப்போ 8ல் போய் மறைஞ்சிருக்கிறாருங்க. ஒரு சில ப்ரெஷர் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த டைம் வந்து ஜனவரி 28ஆம் தேதி வரைக்குமே சுக்கிரன் 8ல் போய் மறையிறாரு. சுக்கிரனுக்கு 3-8 மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அங்க போய் மறைஞ்சிருக்கிறாருங்க. ஆனா அதே சுக்கிரன் வந்து ஜனவரி 28ஆம் தேதி வந்து மீனம் ராசிக்கு போறாரு. அங்க அவரு உச்சபலம் பெறதுனால உச்சபலத்தை அடைஞ்சி அந்த சமசப்தம பார்வையாக 3ஆம் இடத்தை பாக்குறாருங்க. 3ஆம் இடமானது கீர்த்தி ஸ்தானங்க. அதனால 3ஆம் இடம் வந்து ஒப்பந்தம் சம்பந்தமானது. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த கலைத்துறையினருக்கு வந்து புதுசா ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்குங்க. வாய்ப்புகள் வந்து பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா குரு பார்வை இருக்குங்க. குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தை பாக்குறாரு. அதனால மகிழ்ச்சி, சந்தோஷம், லாபம் இது எல்லாமே கிடைக்கும். சோ கலைத்துறையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து இது ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாங்க. 4ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து 8ல் போய் மறைஞ்சிருக்கிறாருங்க. அப்ப பாத்தீங்கன்னா வண்டி வாகனத்துல வந்து சில ரிப்பேர்லாம் ஆகும். அதனால வீட்டுல வந்து நிம்மதி இல்லாம நெகட்டிவ் எண்ணங்கள் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இது. ஆனா இது எல்லாமே இந்த அமாவாசைக்கு பிறகு தலைகீழ மாறப்போகுதுங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வீடு, நிலம், புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்குதுங்க. 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல அட்டமஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அப்ப வந்து உங்களோட அம்மாவோட உடல்நிலையில ஒரு சில பிரச்சனைகள்லாம் வருங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வகையான பாதிப்பெல்லாம் வந்திருக்குங்க. ஆனா இதுவுமே கூட இந்த அமாவாசைக்கு பிறகு வந்து உங்க அம்மாவோட உடல்நிலையிலயும் நல்லா தான் முன்னேற்றம் கிடைக்க போகுது. கருத்து வேறுபாடால பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் உங்க அம்மாவும் ஒண்ணு சேர்ற வாய்ப்பு கூட இருக்குதுங்க. 5ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வந்து லக்னத்துல உங்களுடைய ராசியில அமர்ந்து சந்திரனோட சேர்ந்து இருக்கிறது வந்து நல்ல ஒரு அமைப்பு தாங்க. 5ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை குரு பாக்குறது நல்ல ஒரு விஷயம் தாங்க. இந்த கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறப்புக்கான சாதகமான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குதுங்க. 6ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. 6க்குரியவன் தனக்கு 6ல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால கடன், நோய், எதிர்ப்பு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் இப்படின்னு பல வேதனைகளை வந்து நீங்க அனுபவிச்சிருந்திருப்பீங்க. ஆனா அதுல இருந்து எல்லாமே இப்ப நீங்க விடுதலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து உருவாக போகுதுங்க. வாய்ப்பு வந்து தவற விடாம கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 6க்குரியவன் வந்து 11ல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால இனிமே உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. 7ஆம் இடத்துல சூரிய பகவான் நல்லது தாங்க நடத்த போறாரு. அதனால நீங்க பணத்தை ஹேண்டில் பண்ற விதம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. 7 கொடியவன் 8 போய் தனக்கு 2ஆம் இடத்துல வந்து
இருக்கிறதுனால திருமண தடைகள் வந்து எல்லாமே நீங்க போகுதுங்க. ஒரு சில தடைகள் எல்லாமே சரி செய்யறதுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் இல்லைன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு ஆண்டாள் நாச்சியாரை வந்து வணங்குங்க, நல்லது நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.